Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே தமிழ்பாடி கிராமத்தில் ஸ்ரீ மந்தகுமாரன் சுவாமி கோயிலில் களரி திருவிழாவை ஒட்டி ஆண்கள் மட்டும் கலந்து கொண்ட சமபந்தி கிடாய் விருந்து வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயில் முன்பு பலியிடப்பட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை சமைத்து சமபந்தி கிடாய் விருந்து பரிமாறப்பட்டது. இதில் பெண்கள் பங்கேற்கக்கூடாது என்பதால் உள்ளூர் மட்டும் இன்றி வெளியூர்களில் இருந்து வந்திருந்த ஆண்கள் 5000க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து உணவருந்தினர். ஈரோட்டில் இலவச வேட்டி சேலை திட்ட நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவதற்காக ஈரோடு உள்பட 3 மாவட்டங்களில் 130 கூட்டுறவு சங்கங்கள் மூலம் குறைந்த அளவில் உற்பத்தி செய்ய அறிவிப்பாணை வந்துள்ளது. இந்நிலையில் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு 10% கூலி உயர்வை அறிவித்தும் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது வேதனையளிப்பதாக நெசவாளர்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அரச மரத்தில் மலைத்தேன் ஈக்கள் பெரிய அளவில் கூண்டு கட்டி உள்ளதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். மருத்துவமனைக்கு நோயாளிகளை பார்ப்பதற்காக வருவோரில் ஒருவரை கூட விடாமல் தேனீக்கள் துரத்தும் நிலையில் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மலைத்தேன் ஈக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது பலரின் வலியுறுத்தலாக உள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் உடைந்து போன குழாய்க்கு பதில் மூங்கில் குச்சியை வைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொன்னேரி பிள்ளையார் கோயில் தெருவில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீரேற்றும் குழாய் சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் விடிய அரசின் அதிகாரிகள் அந்த குழாயை சரி செய்யாமல் மூங்கில் குச்சியை நீரேற்றும் குழாயாக பயன்படுத்தி உள்ளது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த மூங்கில் குச்சி பூஞ்சை படிந்து காணப்படுவதாகவும் இதனால் குடிநீரில் கிருமிகள் கலந்து தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரையில் வைகை ஆற்றில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படும் அவலத்தால் சுற்றுச்சூழல் சீர்கெட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. வைகை ஆற்றின் தென்கரையில் அதிக அளவில் இறைச்சி கடைகள் உள்ள நிலையில் அங்கு சேகரிக்கும் கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்தாமல் அவற்றை அப்படியே எடுத்து வந்து ஆற்றில் கொட்டி விடுகின்றனர். இதனால் சுற்றுச்சூழல் மற்றும் தண்ணீர் மாசுபாடு அடையும் நிலையில் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் வெகுண்டெழுந்துள்ள பொதுமக்கள் உடனடியாக இறைச்சி கழிவுகளை அகற்ற வேண்டும், மீண்டும் அங்கு இறைச்சி கழிவுகள் கொட்டப்படாமல் தடுக்க வேண்டும் என விடியா மாநகராட்சியை எச்சரித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் மேல திருச்செந்தூர் பகுதியில் நீர்ப்பாசன வாய்க்காலில் தண்ணீர் வருவதை தடுத்து ஊராட்சி ஒன்றியம் சார்பில் பாலம் கட்டப்படுவதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். எல்லப்ப நாயக்கன் மற்றும் ஆவுடையார் குளத்திற்கு தண்ணீர் வரும் நீர்ப்பாசன வாய்க்காலில் சாலையை உடைத்து பாலம் கட்டும் பணி நடைபெறுவதால் நீர்வரத்து தடைப்பட்டு விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு பொதுமக்களின் குடிநீர் ஆதாரமும் தடைப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட அதிமுக நிர்வாகிகள் வழக்கமாக தண்ணீர் வரும் பாதையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு இல்லையெனில் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் தலைமையில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தனர். இந்த 30 லட்சம் 40 லட்சம் பணத்தை ஏற்கனவே இந்த வாய்க்கால ஒரு பாலம் வந்துக்கிட்டு குழாய் பாலம் இருக்குது. அதை குழாய் பாலத்தை எடுத்து நிரந்தர பாலம் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லப்ப நாயக்கங்குளம் போகிற சற்று பழுதடைந்திருக்கு, அதை செய்யலாம். அதை விட்டுட்டு ஏனோ அதாவது ஒரு குறுகிய எண்ணத்தில் அதாவது ஏற்கனவே அந்த விவசாய சங்க தலைவர் ஏற்கனவே மனு கொடுத்து பாலத்தை நிப்பாட்டியிருக்காரு. நேற்று நைட்டே திடீர்னு காங்கிரீட் போட்டிருக்காங்க, PCC காங்கிரீட் போடுறாங்க. அது என்ன அவசரம்னு தெரியலை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விபத்தால் சேதமான பேருந்து நிழற்குடையை சரி செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள பேருந்து நிழற்குடை மீது இரவில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. இதில் அந்த நிழற்குடையின் ஒரு பகுதி முற்றிலும் சேதமாகி தூண்கள் வளைந்து போனது. இதனால் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் என அச்சத்துடனேயே அங்கு பயணிகள் காத்திருக்க வேண்டியுள்ளது. இந்த பேருந்து நிழற்குடையை சரி செய்ய கோரி பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் செவிடன் காதில் ஊதிய சங்காக விடிய அரசு நிர்வாகம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே கருப்பணசாமி கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து சாட்டையடி வாங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஊத்துப்பட்டி கிராமத்தில் 100 ஆண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ மாலம்மாள் வீரபுத்திரன் சென்னப்பன் கருப்பணசாமி மற்றும் செல்வ விநாயகர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சனிக்கிழமையன்று பூசாரியிடம் பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்தும் சாட்டையடி வாங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். Hey!